போவதற்கு நாம் செல்ல வேண்டிய இடம் எது? தபால் நிலையம். பின்வருவற்றுள் இளஞ்சிவப்பு நிற தடிகளை உடைய தாவரம் நாகமரம். தாவரங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் பிராணி நத்தை. ஞாயிற்று தொகுதியில் உள்ள கோள்களின் எண்ணிக்கை 8. உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரே கோள் இது புவி. பச்சுந்தியின் விசேட திறன் யாது? சூழலுக்கேற்ப தன் உடலின் நிறத்தை மாற்றக்கூடியது. வெரி குட், ரைட். இதுல வேற யாருக்கு டவுட் இருக்கா? இருந்தா கேளுங்க. சொல்லுங்க. இல்லம் என்றார் என்ன? உலகல்லமா இல்லம் என்றார் என்ன? எத்தனாவது கேள்வி? 109. இல்லமெண்டாங்கட வீடு. இதை பாருங்க. சூழலில் அழுக்குகளை உண்டு சுத்தப்படுத்துவதற்காக அவதானிக்க முடியாத நீர் குளிர்ச்சி அடையும். சுத்தமான நீர் பயன்பாட்டினால் செங்கன் மாறி ஏற்படலாம். இலங்கை தேசிய விளையாட்டு கரப்பந்தாட்டம். நீளமான நதி திருவோணமலையில கடலோட கலக்கம். அடுத்தது பாருங்க. அடுத்த ஒரு ஆள் வாசிங்க இந்த கேள்வியும். எல்லாரும் நித்திரையா? ஆமா. இக்குறியீடு குறிப்பது நொறுங்கக்கூடியது. சாதாரண உள்ளூர் தபாலை இட வேண்டிய தபார் பெட்டியின் நிறம் என்ன? பச்சை. தோமஸ் ஆல்வா எடிசனின் கண்டுபிடிப்புகளில் முக்கியமானது மின்குமிழ். இவ்வானிலை குறியீடு குறிப்பது கடும் மழை வானம். எல்லா பறவைகளினதும் சிறப்பியல்புகளில் பிரதானமான ஒன்று பரப்பருக்கு சிறகுகள் இருத்தல். நிலப்பொந்தின வசிக்கும் விலங்கும் முயல். ஒருவர் தனிப்பட்ட ரீதியில் பயன்படுத்தும் பொருள் கைக்குட்டை. பொதுவாக இரவில் மலரும் பூவின் நிறம் வெள்ளை. பருகுவதற்கு உகந்த நீர் சுட்டாகிய நீர். மீனெண்ணெயில் காணப்படும் விட்டமின் யாது? விட்டமின் டி. உணவு சமைக்கும் போது அணியும் மேலாங்கி எது? ஏப்ரன். நீரில் பரமலரின் வித்து அல்லாதது வெடிப்பளவன். காற்றினால் இயங்கும் விளையாட்டுப் பொருள் அல்லாத மணல் வீடு. SLS ISO இலச்சினைகளில் நாம் தெரிந்து கொள்வது பொருளின் தரம். பின்வருவற்றில் இலங்கை ஆண்டு வெளிநாட்டவர் எவர்? போர்த்துகேயர். பௌத்தவர் புனித மரமாக வழிபடும் மரம் எது? வெள்ளரசு மரம். கூடு கட்டவும் முட்டையை அடை காக்கவும் தெரியாத பறவை எது? குயில். பின்வருவற்றில் நிறையுணவு யாது? பால். சிவனொளி பாதமலை அமைந்துள்ள இடம் இது? ரத்தினபுரி. ஆணியொன்று செப்பு கம்பியை சுற்றுவதுடன் தொடர்பட்ட செயற்பாடு மின்மணி தயாரித்தல். மின்காந்தம் தயாரித்தலாம். மூன்றாவது விடை சரி. அடுத்தது. பின்வருவற்றில் பெருமனுடையதாக வைரமாகவும் இருக்கும் தாவரம் எது? பனை. தண்டுகளின் பருமன் குறைவாக இருக்கும் தாவரம் பின்வருவற்றில் எது? மாதுளை. இலங்கையின் தேசிய மரம் எது? நாகமரம். கொடிகள் எனப்படுவது படர்ந்து வளர்வது. இலங்கையின் தேசிய மலர் எது? நீலோத்பலம். கொடிவகை தாவர தொகுதி புடோல், பீச்கு, வேம்பு. நலிந்த தண்டு கொண்ட மூலிகை தாவரம் பாலருகு. 146 என்ன விட சொன்னீங்க? அதுக்கா சார்? மூன்றாவது சரி. ஓகே, ரைட். நலிந்த தக்காளி பப்பாஸ். கையால் தொடும் போது தடித்த தாவர இலை பின்வருவற்றில் எது? பலா. மேற்பரப்பு மென்மையாக இருக்கும் தாவர இலைகள் அல்லாதது ரம்பை. மனம் வீசும் இலை வகை எது? கற்பூரவல்லி. எவ்விதமான மனமும் இல்லாதது பலாவிலை. கைவில்லையால் அவதானிக்கும் போது வளையுறு வடிவில் காணப்படும் இலைகள் மாவிலை ரோசா. சரி. ஸ்பீக்கர் வடிவமுள்ள
பூக்களின் வகை எது? வெண்டிப்பூ, ஊசிப்பூ, வத்தாளிப்பூ. முதலாம் விடை கொத்து சரி. அடுத்தது. கொத்து கொத்தாய் பூக்கும் தாவரம் எது? ஊசிப்பூ. சமையலுக்கு உதவும் பூ எது? பூவரசு. மணமுள்ள பூக்களவை தாளம்பூ, கடுப்புல். உருளை வடிவமான காய்களவை மாப்பலா தோடை. பூசணிக்காய் வடிவமான காயவை தவசி, முருங்கை தோடை. அதுக்கு வந்து 157க்கு முதலாம் விடை சரியா? உருளை வடிவம் என்று சொன்னா தோடை உருளை வடிவத்துக்கு வராது, அது கோள வடிவத்துக்கு வரும். சொல்லுங்க. ஊசி பூ அப்படி இருக்கும். ஊசி பூவா? நீங்க செய்ய நான் இப்ப போட்டோ இதுல காட்டுறேன்னா. சரி, அடுத்தது. நீர் ரேயாசிரியத்தை விட இருக்கல்ல. ஜீனிசைதா இப்ப 107 65 வரைக்கும் வாசிச்சு முடிப்பா. அதுக்கு பிறகு நீங்க வாசிக்கலாம் 35 காண்டி 200 வரைக்கும் நீங்க வாசிங்க. ரைட். பூசணிக்காய் வடிவமான காய்கள் அவை தவசி, முருங்கை தோடை. எத்தனையாவது காண்டி? 158. நெல்லி தவசி முருங்கை. வெள்ளி தவசி முருங்கையா? அடுத்தது. வாசனை தளம் பெறப்படும் பூவகை எது? ரோசா. ரோஜா சரி. உணவை சுவையூட்டாத இலை எது? தோடை. தோடை. ஓகே. தன் துளிர்க்கும் போது துளிர் சிவப்பு, இலை பச்சை ஆக உள்ள தேசிய மரம் எது? நாகமரம். நாகமரம். ஓகே. தண்டு மிகவும் குறுகியது, பச்சை வடிவில் வளர்வது, இலைகள் சதைப்பற்றாக காணப்படும் தாவரம் கற்றாழை. இலையின் ஓரங்களில் முட்கள் உண்டு. இலையின் உள்ளீடு சோறு என கூறும் இலை எது? கற்றாழை. ஓகே. வளர்வது, விவசாய நெருங்கிய தொடர்பு கொண்டது, நாரறு வேறு தொகுதியும் கொண்ட தாவரம் எது? நெல். ஓகே. அவரை வடிவம் உள்ள பூவகை அகத்திப்பூ, அவரிப்பூ. ரைட். ஓகே. அடுத்தால். பல வண்ண நிறமுடைய இலை எது? குரோட்டு. சரி, பேசரி ஸ்டார்ட் பண்ணுங்க. மனமற்றதும் மனமுடையதாகவும் இலைகளை முறையே மாவிலை, கற்பூரவல்லி. கத்தாப்பு இலையை ஒத்த தாவர இலை எது? பலா. நீர்க்குவளை தாவரம் எது என்பது நீரில் வளர்ப்பவை.